ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் விஐபி கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திருச்சியில் இருக்கிற கரிகால சோழன் கட்டின காவேரி கல்லணைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதல் மோட்டோ வ்ளாகிங் வீடியோ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதுதான் வந்து முதல் வீடியோ அப்படின்றதுனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ எதனா இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒன்று ஒன்றா கற்றுக்குறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து கற்றுக்குறேன். கைஸ், யாரோ லிஃப்ட்டு கேட்குறாங்க, இருங்க. சொல்லுங்கள் ஐயா. லிஃப்ட்டு எனக்கு டபுள்ஸ் அடிக்க தெரியாதுங்க ஐயா. ஓடா வேணா கைஸ், சும்மா ஃபன்னுக்கு. பிடிக்கலன்னா இமீடியட்டாக கட் பண்ணுறேங்க. கைஸ், சைடில் பார்த்தீங்களா, இந்தமாரி வயல்வெளியில் நடு நடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் ஃபுல்லாகவே மிஷினுங்க வந்துச்சா. ஸோ மிஷின்லேயே வந்து நட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நட்டுறதை பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது கைஸ். உண்மையிலேயே ஒர்த்து இந்த ரைடு. இங்கே பாருங்கள், 2 பேர் மருந்து அடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி மோட்டோ வ்ளாகிங் பண்ணால் தான் இந்தமாரிலாம் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் போல். அதனால தான் நிறைய பேர் மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறாங்க. அர்ஜுன் அருவியில் பாட்டை போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க கைஸ். வில்லேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். நான் எங்கள் ஊரில் கூட பார்த்துருக்கேன் இந்தமாரிலாம். கைஸ், நம்ம ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இருங்க, போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் கைஸ். ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா கல்லணை வந்துச்சு கைஸ். அப்படியே வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா. அப்படியே வாங்க, பொறுமையாக உள்ளே போவோம். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. கோயில் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டேன். அதில் பக்தி மயமாக இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் எல்லா கோயிலுமே சுற்றி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன கைஸ், எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க. வீடியோ எடுக்கிறது ஒரு குத்தமா கைஸ்? அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. வாங்க அங்கே நின்று பார்ப்போம். கைஸ், இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டிடுச்சு. இந்த மீனை வந்து இவங்க கொக்கு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இங்கே தான் வந்து நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம். இவர் தான் ராஜா. ஒரு ஃபோட்டோ போட்டேன் கைஸ். அப்படியே ஒரு 360 வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் வியூலாம் வரல. அதுங்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம் கைஸ். இவர் தான் வந்து இந்த கல்லணைக்கே வந்து கொஞ்சம் முக்கியமானவர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கல்லணையோட இன்ஜினியரே இவர் தானா. ஸோ அந்த போர்டில் போட்டுருந்தது, அதை பார்த்து சொல்கிறேன் கைஸ். மற்றபடி வேறு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. இவர் இருக்கிறது மூளையா இல்லை வேறு எதனாவான்னு எனக்கு தெரில. ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காரு. பின்னாடி தெரியறது ராஜாவோட மணி மண்டபம். அப்படியே அவராண்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு சரியாக தெரில கைஸ். அதனால் நான் வந்து அந்த பக்கமாக போகிறேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டே சரியாக தெரில. அதனால் வந்து நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். தண்ணி பாருங்கள் கைஸ், ரைட் சைடில் எவ்வளோ தண்ணின்ட்டு. இவ்வளோ வந்துமா தண்ணி பிரச்சனை வருது தமிழ்நாட்டுக்கு. யாரா அவன் மொரட்டாலாக ஓடிட்டுருக்கான்? பார்த்து போங்க சாமி. சும்மா ஃபன்னு கைஸ். தண்ணியை பாருங்கள் கைஸ், எவ்வளோ உண்டு. இவ்வளோ ஒரு தண்ணி இருந்துமா நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை வருது கைஸ். இங்கேருந்து வியூ பாயிண்ட் வேறு லெவலில் தெரியுது கைஸ். அப்படியே பாருங்கள், வேறு லெவல்.
தண்ணி அடிச்சுட்டு போகிறதெல்லாம் தாறுமாறாக தெரியுது. ஆக்சுவலி ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்குது கைஸ். காவேரி ஆற்றுக்கு நடுவில் தீவு மாதிரி இருக்குது ஸ்ரீரங்கமே. வந்து நாங்கள் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கேருந்து தான் வந்து பைக் எடுத்துகிட்டு, ரெண்டல் பைக்கு தான் நம்மளுது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே. அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகே நம்மளுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரில, ஒரு ஐடியாவே இல்லை. நார்மலாக வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம கையில் மோட்டோ விலாகிங் செட்டப்லாம் எதுவுமே கிடையாது செப்பரேட்டாலாம். கைஸ் இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 4வது கல்லணை. அதாவது நம்ம வந்தோம்ல அங்கேருந்து 1 2 3 4ன்னு 4 கல்லணை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் 4வதாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பூண்டி டேம்லேயே இருக்கும். அவ்வளோ பெருசு. சரி வாங்க கைஸ் அப்படியே உள்ளே இறங்கி போவோம். குதி கைஸ் வந்துட்டோம் ஒரு வழியாக. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஓடை மாரி போயிட்டுருக்கு. இது வந்து அங்கேருந்து காவா மாதிரி வருது, உள்ள டேம் உள்ளேருந்து காவா மாதிரி வருது, காவா தண்ணி மாதிரி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து வியூ அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் கைஸ். அப்படியே இந்த காவா மேலேயே நடந்து கொஞ்சம் கிட்ட போவோம் கைஸ். இந்த காவாவில் காலை விட்டு உக்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உக்காருவோம். நல்லா இருக்கும்ல கைஸ், வேற லெவலு. அப்படியே மீனெல்லாம் காலை கடிக்குது கைஸ். அங்கே மீன் நிறைய இருக்கு. வாவ், இந்த நிமிஷத்தில் ஒன்று சொல்கிறேன். இந்த நொடி, இந்த நிமிஷம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேன். இது போதும் எனக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன கைஸ் வேணும்? வேறு லெவலில் இருக்கேன், போதும் இது. இப்போ தான் தெரியுது ஏன் எல்லோரும் மோட்டோ விலாகிங்லேருந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் கூட மோட்டோ விலாகிங் என் பைக் எடுத்துகிட்டு லாங் ட்ரிப்லாம் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ், ஓட்டவே முடியாது பைக்கெல்லாம். வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி அசால்ட்டாக மோட்டோ விலாகிங் 1000 2000 டிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எவ்வளோ ஓட்டியிருக்கான் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் துள்ளுது. ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஒரு ஆஃபரு. அதாவது இந்த மீன் எத்தனை மீன் துள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கைஸ் அவருக்கு. கமெண்ட் பாக்ஸில் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் காலாட்டுறதுலேயே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இங்கேருந்து அப்படியே சட்டை பேண்ட்லாம் ஊற்றுட்டு அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு தோணுது கைஸ். வாங்க நம்ம ஒன்றா செத்து விளையாடுவோமா? வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தண்ணி போயிட்டு அப்படியே பறந்து சாரெல்லாம் வந்து என் மேலேயே ஊற்றுது கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை திருத்திக்கிட்டு இன்னும் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டத்தை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.